அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய தினம் பார்த்துட்டு வர சொல்லியிருந்தோம்ல, 49வது அத்தியாயம் 49வது அத்தியாயம் திருமறையில் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்படி ஒரு அத்தியாயம் இருக்கு, அதை இன்ஷா அல்லாஹ் 4 நாளையில பார்த்துருவோம்னு சொல்ல வந்தேன். சரி, 59வது அத்தியாயத்துடைய பெயர் என்ன? ஹஷ்ர். ஹஷ்ரா கிஸ்ரா? ஹஷ்ர் என்ன அர்த்தம்? பக்கத்திலே போட்டிருக்குமாங்க. என்ன? நாளைக்கு பார்த்துருவாங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம எப்படி எல்லாம் போக வேண்டியதா இருக்கு. 59 அத்தியாயத்துடைய பெயர் என்ன? அதுக்கு ஒரு ரமலானுடைய 3வது நாள். இன்னைக்கு எத்தனாவது நாள்? 6வது நாளா 7வது நாளா? நாளா? தெளிவா இருக்கிறோம். சரி, அப்புறம் அதுக்கு அர்த்தம் கேட்கறதுக்கு இன்னொரு நாள் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு பார்த்துட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு வசனம். இது பெரும்பாலும் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். 33வது அத்தியாயம் 72வது வசனம். அல்லாஹ் பேசுகிறான், இன்னா அரல்னல் அமானத்தை அல சமாவாத்தி வல் அர்லி வல் ஜிபால். இன்னா அரல்னல் அமானா, ஒரு அமானிதத்தை நாம் எடுத்து காட்டினோம். இது அல்லாஹ் எப்ப பேசுறான் தெரியுமா? உலக படைப்பிற்கு முன்னால் ஒரு அமானிதம் இருந்துச்சு. அந்த அமானிதத்தை எடுத்து காட்டினோம். யாருக்கென்றால் அலஸ் சமாவாத், 7 வானங்களுக்கும் நம்ம அந்த அமானியத்தை எடுத்து காட்டணும். இதை ஏத்துக்கிறீங்களான்னு. வல் அருள், அருள்னா என்ன? பூமி. பூமிக்கு நம்ம காட்டணும். வல் ஜிபால், ஜபல்னா ஒருமை, ஜிபால்னா பன்மை, மலைகள். எல்லா மலைகளுக்கும் எடுத்து காட்டணும் இந்த ஒரு அமானிதத்தை. வானங்களுக்கு காட்டணும், பூமிக்கு காட்டணும், பெரும் பெரும் ராட்சத மலைகளுக்கு எடுத்து இந்த அமானிதத்தை சுமந்து கொள்ளுங்கள் என்று நாம் எடுத்து காட்டினோம். அவை அந்த அமானிதத்தை சுமந்து கொள்வதற்கு மறுத்து விட்டது. எப்படி? மின்ஹா, அதை அஞ்சி நடுங்கி அதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்து விட்டது. இதை நம்மளால ஏற்றுக்க முடியாது. வேற எதை வேணா கொடுங்க, இந்த ஒரு அமானியத்தை எங்களால சுமக்க முடியாது. யார் யார் சொன்னா? மலைகள், வானங்கள், பூமி. ஒட்டுமொத்த எல்லா படைப்புக்கும் அல்லாஹ் எடுத்து காட்டியிருக்கான். எல்லா படைப்புக்கும் அல்லாஹ் சொல்றது 3, இதுக்குள்ள எல்லாமே அடங்கிரும். அப்படி எடுத்து காட்டிய அந்த அமானிதத்தை அல்லாஹ் மனிதனுக்கும் எடுத்து காட்டினான். மனுஷனுக்கு அல்லாஹ் காட்டினான். அதை மனுஷன் என்ன பண்ணிட்டான்? இன்சான், இன்சான் அதை ஏத்துக்கிட்டான். நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை பார்த்து நாங்க பார்க்காததா, நாங்கெல்லாம் சந்திக்க நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு அமானிதத்தை, அல்லாஹ்வுடைய அமானிதம் நம்ம வாங்கிட்டோம். எதெல்லாம் அமானிதம்? எல்லாமே அமானிதம் தானே. இதுன்னு புதுசா தனியா ஒரு அமானிதம் சொல்றீங்க. எது அமானிதம்? அல்லாஹ் இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு உடலை கொடுத்திருக்காங்க. இந்த உடல் நமக்கு சொந்தம் கிடையாது. உலகத்தில் நம்முடைய ரூஹு மட்டும்தான் நமக்குரியது. ரூஹு மட்டும்தான் நம்மளோடது. ஒரு கூட்டு அல்லாஹ் கொடுத்திருக்கான். இதான் உன் கூடு, இதுதான் உன் கை, இதுதான் உன் காலு. உலகத்துல வாழ்றதுக்கு இயங்குறதுக்கு ஒரு உடம்பு, இது அமானிதம். இதை பேணி பாதுகாக்கணும். இதுக்கு நாளைக்கு விசாரணை இருக்கு. கண்ணுக்கு விசாரணை இருக்கு, காதுக்கு விசாரணை இருக்கு, மூக்குக்கு விசாரணை இருக்கு, பல்லுக்கு விசாரணை இருக்கு. எதற்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி உட்கார்ந்துன்னு வைங்க, அது எல்லாத்துக்கும் அல்லாஹ் கேட்பான். உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணு. இதுக்கு இந்த அமானிதத்துக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணும். இது ஒரு அமானிதம். ஆனா வானங்கள், பூமி, மலைகள், அனைத்து ஜீவராசிகளுக்கும் காட்டப்பட்டு அது மறுத்து மனிதன் மட்டும் ஏற்றுக்கொண்ட ஒரு அமானிதம். எது? எது?
குர்ஆனா? குர்ஆன் தானே? எப்படி சொல்றீங்க குர்ஆன் தானே? ஏன்னா இதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லியிருக்கானா, மலையின் மீது நாம் இதை இறக்கி இருந்தால் இது என்ன ஆயிருக்கும்? நேற்று தானே சொன்னோம், தூள் தூளா போயிருக்கும். எதனால? மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தால. பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம். ஆனா குர்ஆன் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். நேற்றைய வசனத்தில் அல்லாஹ் பேசும்போது லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், மலையின் மீது இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருந்தால் அப்படின்னா என்ன? இறக்கல. நல்லா விளங்கிங்க. பல பேர் இந்த வசனத்தோட சேர்த்து பேசுறதுனாலதான் இன்னைக்கு இந்த வசனத்தை நேத்து போட்டு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான் நேத்து வசனத்துல? இறக்கி இருந்தால். நான் மட்டும் இங்க போயிருந்தா நான் மௌத்தா போயிருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? போயிட்டு வந்தேன்னு அர்த்தம் இல்ல, போகல. நல்ல வேலை. அந்த ஏரோப்ளேன் மலேசியாவுக்கு போன ஏரோப்ளேன்ல அப்பவே டிக்கெட் புக் பண்ணாங்க, திடீர்னு கேன்சல் ஆச்சு. நான் மட்டும் போயிருந்தா இன்னைக்கு இருந்திருப்பேனா? இது என்ன அர்த்தம்? போகல. அப்ப அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லும் போது இறக்கி இருந்தால், இங்க என்ன சொல்றான்? எடுத்து காட்டணுங்கிற அல்லாஹ். அது பார்த்தது, இது என்ன அம்மானிதம் பார்த்துருச்சு. பார்த்து விட்டு வேண்டாம், எங்களுக்கு இது சரிப்பட்டு வராது, எங்களுக்கு இது சரிப்பட்டு வராது. இங்கே மலைக்கு காட்டப்பட்டு விட்டது, அங்க காட்டல. அப்ப குர்ஆன் என்பது கிடையாது. அந்த அமானிதம் இது. அப்ப குர்ஆன் கிடையாது. வேற என்ன அமானிதம்? வேற எதுவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. உலகத்துல எதுக்குமே இல்லைங்க, நமக்கு மட்டும்தாங்க இருக்கு அந்த அமானிதம். ஆடையா? டெல்லியில சில நாட்களுக்கு முன்னால என்ன பண்ணாங்க, தெருநாய்க்களுக்கு ஆடைகளை அணிவிச்சு விட்டாங்க. என்ன பண்ணாங்க? ரோட்டு ஓரத்துல பனியில குளிர்ல மனிதர்கள் செத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு குரூப் இருக்கும்ல, ப்ளூ கிராஸ் மாதிரி இன்னொன்னு இருக்கு, என்ஜிஓவா. இவன் என்ன பண்றான், அதுக்கு அல்லாஹ் வடிவமைப்பு கொடுத்துட்டான். உடம்பு சரியான ஒரு உடம்பு தான், பனிக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கான். அந்த ஜீவராசி போய் ட்ரெஸ்ஸை போட்டு விடுறான். இப்போ ஆடை அதுக்கு வந்துருச்சே, நமக்கு இல்லையே. மலைக்கெல்லாம் ஆடையை காட்டுவானா? ஆடையை போட்டுக் கொள்ளுங்கள். கடலுக்கெல்லாம் ஆடையை காட்டுவானா? ஆடையை போட்டு. அப்ப ஆடை கிடையாது. வேற யோசிக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். யோசிச்சு சொன்னீங்க பாருங்க ஒரு ஆப்ஷனு. நீ இப்படியே ஒண்ணு ஒண்ணா யோசிச்சு பார்க்கணும். இப்படிதான் வசனத்தை ஆய்வு பண்ணணும். எதுவா இருக்கும்? 33வது அத்தியாயம் 72வது வசனம் எதுவா இருக்கும்? அல்லாஹ் பின்னாடி பேசுறான், அந்த வசனத்தோட இறுதியில பேசுறான். அந்த அமானிதத்தை மனிதன் ஏற்றுக்கொண்டான். இன்னஹு, அதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் கான துபூமன் ஜுஹூலா, அவன் அநீதி இழைக்கக்கூடியவனாகவும். எப்படி? அந்த அமானியத்தை எடுத்துக்கிட்ட காரணத்தால் அநீதி இழைக்கிறான், முட்டாளாவும் இருக்கிறான், ஜாஹிலாவும் இருக்கிறான், லாலிமாவும் இருக்கிறான், முட்டா பயிலாவும் இருக்கிறான். அநீதி இழைக்கிறது அதை கொண்டுதான். எது எதுங்க? நாவா அறிவா? பிடிச்சாரு பாருங்க பாயிண்ட். இப்ப ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் சுய அறிவு கிடையாது. சுய அறிவுனா சிந்திக்கிற அறிவு கிடையாது. அதுக்கு நல்ல ஒரு ப்ரோக்ராம் வாழ்க்கையை கொடுத்துட்டான். உன்னுடைய ஆயுட்காலத்துல இப்படிதான் வாழ போற. ஒரு தூரத்துல ஒரு நெருப்பு எரியுது, புகை வருது. ஆடு மாடு பார்த்தா என்ன பண்ணும்? வெறுண்டு ஓடும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன் எரியுது? எதுக்கு எரியுது? ஃபேக்டரி எரியுதா? வைக்கப்போர் பிடிச்சிக்கிச்சா? ஏதாவது தீ விபத்து ஏற்பட்டுச்சா? என்ன பண்ணணும்? அடுத்து ஏது பண்ணணும்? யோசிக்கிறாள் நம்மால். அந்த அறிவு, அந்த அம்மானிதம் இருக்குல்ல, இதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த அறிவாலத்தான் அல்லாவே சொல்றான், இந்த அறிவாலத்தான் அவன் முட்டாளாவும் இருக்கிறான். அதிகமா யோசிக்கிறான்ல, அதிகமா யோசிச்சு 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 ஒரு கட்டத்தில் எங்க போறான்? அதிகமா யோசிச்சு எங்க போகணும்? அதிகமா யோசிச்சு எங்க போகணும்? கடைசியில மனநலம் பாதிக்கப்பட்ட இடத்துல போய் சேர்த்து விட்டுருவாங்க. அங்கதானே அதிகமாக அறிவு வழங்கப்பட்டவர்கள் ஒரு கட்டத்துல அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு அதிகமா தேடிக்கிட்டே இருக்கணும்.
அநீதி இழைக்கக்கூடிய நபரா மாறிடும். அப்ப அநீதி இழைக்கக்கூடியவர், அறிவினம் இல்லாமல் இருக்கக்கூடியவர், ரெண்டு பேரும் யாரு? மனிதன் தான். இதை வச்சு பார்க்கும்போது அல்லாஹ் அந்த அமானியத்தை சொல்றான், இந்த அமானியத்தை அறிவைத்தான் அல்லாஹ் எடுத்து மலைகளுக்கு காட்டுறான், சரிபட்டு வராது. கடலுக்கு காட்டுறான், சரிபட்டு வராது. வானங்களுக்கு கேட்டான், மனிதன் இதை ஏற்றுக்கொண்டான், அதனால் அநீதி இழைக்கிறான். அநீதி இழைக்கிறது காரணம் என்ன? அல்லாஹ் கொடுத்த அறிவுக்கு சில நன்றி செலுத்துதல் இருக்கணும். இது கொடுத்தாச்சுல, கொடுத்துட்டா கேள்வி கணக்கு இருக்கு. ஆடு மாடு கேள்வி கணக்கு இருக்கா? கிடையாது. காட்டுல ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு கேள்வி கணக்கு இருக்கா? காட்டுல இருக்காங்க, கேள்வி கணக்கு இருக்கா? இருக்கு. காட்டுல ஆதிவாசி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, குரானை பார்க்கல, நபியை பார்க்கல, மார்க்கம் தெரியாது, கேள்வி இருக்கு. ஏன்? அறிவு கொடுக்கப்பட்டுருச்சு, அது அமானிதம். அந்த அறிவை பார்த்து சூரியனை பார்த்து இல்ல, சந்திரனை பார்த்து இல்ல, வானத்தை பார்த்து இல்ல, இதை யார் நகர வச்சா? யோசிச்சிருக்கணும். கேள்வி அங்க வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு? அப்படிதான் ஏத்துக்கிட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல சூரியன் தான் இறைவன் எடுத்துக்கிட்டாரு. சூரியன் தான் இறைவன். சாயங்காலம் மொத்தம் மறைஞ்சு போச்சு. சந்திரன் வருது, சந்திரன் தான் இறைவனா இருக்கணும், இரவு முழுக்க வெளிச்சம் தருது, அதுவும் மறைஞ்சு போகுது. இதுவும் இரவு கிடையாது, இதுவும் இறைவன் கிடையாது, அதுவும் இறைவன் கிடையாது. அப்ப யார் இறைவன்? அப்பதான் யோசிச்சாரு. சூரியன் சந்திரனை வைத்து ஒரு ஆதிவாசி இஸ்லாத்தை ஏத்துக்கலாம், அல்லாஹ்வை நம்பணும். கேள்வி இருக்கு. அப்ப வழங்கப்பட்ட இந்த அமானிதத்தை யார் சுமந்துகிட்டு இருக்கிறோம்? நம்ம சுமந்துகிட்டு இருக்கோம். ஆதிவாசிக்கே கேள்வின்னா நமக்கெல்லாம் எவ்வளவு கேள்வி இருக்கு தெரியுமா? வசனம் தெளிவா வந்துருச்சு நம்ம கையில. ஹதீஸ் கிதாப் எத்தனை இருக்கு தெரியுமா? எவ்வளவு இருக்கு? லட்சக்கணக்கான செய்திகள் புரண்டுகிட்டு இருக்கு. கண்ணு முன்னாடியே அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த அறிவை கொண்டு அமானிதத்தை பயன்படுத்தலன்னு வைங்க, அல்லாஹ்ட்ட கண்டிப்பா பதில் சொல்லணும். அவனுக்கு கொடுக்கல, இவனுக்கு உனக்கு கொடுத்தல, பயன்படுத்தினேன்னு கேட்பான் அல்லாஹ். பயன்படுத்துறது என்ன? இதை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திருக்கணும், அநீதி இழைச்சிருக்க கூடாது. அதனால இதை அடிப்படையாக கொண்டு இந்த வசனம் 33வது அத்தியாயம் எத்தனாவது வசனம்? 72வது வசனம். இந்த வசனத்தை நாளைக்கு படிச்சுட்டு வாங்க. இந்த வசனத்துல இன்னொரு கேள்வி நாளைக்கு இருக்கு, சரிங்களா? நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அதுல இருந்து நம்ம கேட்போம். முடிச்சிருவோமா? சரி. அஸ்ஸலாமு அலைக்கும்.